வணக்க நண்பர்களே, வாங்கோ. நாங்கள் வெளியில் போய்க்கண்டிருக்கிறோம் அக்காண்ட மகள் வீட்டை. அதை எப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துக்கண்டு போவோம். ரோட்டுகளை நாங்கள் இப்போ பார்த்துக்கண்டு சும்மா போய்க்கண்டிருக்கிறோம். கொலண்ட் ஒரு வடிவான இடம், நல்ல நல்ல பூக்கள்கள் அதிலெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் இப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இங்கே தான் பாலங்கள் எல்லாம் துறக்கப்படும். இது போன வாட்டி அனுஷனோட வரைக்கும் ஒரு குலாப்ஸ் ஆச்சு. பாருங்க, 2 பக்கமும் இப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய ரோட் தான், நார்மல் ரோட்டில் நாங்கள் போய்க்கண்டிருக்கிறோம். பார்க்க அழகாக இருக்கு. ஓகே, வீடியோவில் சொல்கிற கொலண்டில் இருக்கிறாக்கா ஃப்ரான்ஸில் இருக்கிற தங்கச்சி. நாங்கள் எல்லோரும் ஒன்றாண்டைக்கு கொலண்டில் மகளின் வீட்டை போய் கண்டிருக்கிறோம். அப்படியே போய் மகளையும் பார்த்துட்டு வருவோம். இங்கே வருவோம், கார் ஓடுறேன். இங்கே வருவாங்க மகளை. ஓகே, சென்சார் கட்டு. இந்த ரோட்டை பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சொன்னால் போய் வர்ற ரோட், நடுவில் ரோடு இல்லை. அப்படியே பாருங்கள், போகிறதும் கார் போகிறதும் வர்றதும் இந்த ரோடு தான். ஆனால் இங்கே எங்கள்கிட்ட நாட்டிலேண்டா 2 பிரிவு போட்டிருப்போம். பிரிவு வெள்ளை இடையில் இல்லை, வெள்ளை இடைவெளி போடையில். இப்படியே நாங்கள் பார்த்துக்கண்டு போவோம். அது சென்ற விட்ட போயிட்டோம். இல்லை இல்லை, பாருங்க, இது ஒரு கிராமப்புறம்னு சொல்லலாம், நகரம் சிட்டின்னு சொல்லலாம். வீடுகள் எல்லாம் இப்படித்தான் செம்மண் போல் இருக்குது. இங்கே வீடுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எல்லாமே அந்த மாடல், செம்மண் மாடல்லாம் செய்து வச்சுக்கணும். புது வீடுகளையும் பார்க்க அதே வடிவத்தான் இருக்குது. இப்படியே நான் அப்படியே அந்த இதுக்குள்ளே இதாண்டுவோம். எப்படி இருக்காண்டு வேறு சூப்பராக இருக்குது வீடுகளை பார்க்க. எல்லா வீடுகளும் தனித்தனி வீடுகள்லாம். இங்கே கூட தனி வீடுகள்லாம் கூட இருக்குது. இப்படியே பார்த்துக்கண்டு நாங்கள் போவோம். அழகாக இருக்குது பாருங்க, ஒரே செம்மண் வீடு கூட பார்த்திங்கன்னா. அப்படியே பார்த்துக்கண்டு போவோம். பிடிச்சிருக்கு இந்த தனித்தனி வீடுகளில் வாழ்கிற இலங்கை, இந்தியா போல் இருக்குது. தனி வீடுகள், எல்லோரும் தனி வீடு தான். அக்கா வீடே 3 மாடி தனி வீடு தான். பாலம் பாருங்க, இதுதான் ஒலும்புற பாலம் பிளந்து. அப்படியே போவோம். எப்படி இருக்கான்னு வேறு சூப்பராக இருக்குது வீடுகள் எல்லாம். ஆனால் தூரமும் கூட. இங்கே தேசங்கள் கூடின இடம் தான் இது. தோட்ட வழிகள் எல்லாம் கூட, கடல் எல்லாமே இருக்குது இங்கே. ஆனால் தரையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் குளிரான நாடு தான். இப்போ கொஞ்சம் குளிர்த்தன்மை இருக்கும். பாருங்க, புல்வெளிகளை தோட்ட வழியாகவே இருக்குது. அப்படியே தோட்டங்கள் கூடின இடம் தான் இது. இப்படி நாங்கள் பார்த்து கண்டு போவோம். பாருங்க, மேகத்தையும் பார்த்து வயல்களையும் பார்க்க வடிவாக இருக்குது. இப்படியே நாங்கள் போய் கண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. பாலம் பாருங்க, போய் இங்கே ஒரு பக்கம் பாலங்களும் கூட, கடலும் கூட, நிலமும் கூடின இடம் தான் இது. கொலண்டு வடிவான பச்சை பசையிலன்ட்டுருக்கு பாருங்க. அப்படியே பார்த்து கண்டுவோம். உண்மையில் வடிவாக இருக்குது. தோட்டங்களை பார்க்க பச்சை பசையிலன்ட்டுருக்கு. குளிர டைம்லேயும் பச்சை பசையிலன்று தான் இருக்குது. காயில் உண்டும். அப்படியே பாருங்க, பெரிய வழியாக இருக்குது, தோட்ட வழி. தங்கச்சின்ற வீட்டை போய் 1 மணித்தேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்து கண்டு நாங்கள் போய் கண்டிருக்கிறோம். பாருங்க, வீடுகள் இவ்வளோ தோட்டங்கள், அதுக்கப்புறம் வீடுகள் குறைவு. இந்த தோட்டங்கள் அப்படி இப்படி தான் கண்டிருக்கு. ஒரே சிட்டிக்குன்னு சொல்லல, அது ஒரு கிராமம் போல் தான் கிடக்கு. பாருங்க, அப்படி இருக்குன்னு சொல்லி
எல்லாமே இருக்குது. பாலங்கள் கூட பாலம்தான். கடல் சார்ந்த இடம் என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாருங்க பெட்ரோல் சைட்டை அப்படியே பார்த்துக்கண்டு நாங்கள் போய்கண்டிருக்கிறோம். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. நான் இப்போ உங்களுக்கு ரோட் சும்மா தான் காட்டிக்கண்டு போகிறேன். குதிரையெல்லாம் நிற்கிது. அப்படியே பார்த்துட்டு போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகான இடம் தான் இது. உண்மையிலே அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் போய்கண்டிருக்கிறோம். வீடுகள், வெளிகள், வயல்வெளிகள் எல்லாமே இருக்குது. எனக்கு இப்படி காடுன்னு சொல்லி இங்கே எனக்குண்ட இது காடுன்னு சொல்லி இல்லாது பெரிய காடுகள் போல இல்லை. நார்மலாக இதாக இருக்குது. காடுகளும் இருக்குது, எல்லா இடங்கள்லேயும் காடுகள் இருக்குது தான். ஆனால் பார்த்தா பெரிய அந்த வீடுகள் இடைக்கிடைய வர்றபடியாக காடுண்டு இதை தெரியலை. எனக்கு பார்க்க தெரியலை. போகிற பாதையில் பார்க்க தெரியலை. இரவு வந்தாங்க நைட்டில் காடுகள் இருந்துருக்கு தெரியலை. நான் இப்போ பகல் தானே. அக்காண்ட மகளை தான் நான் தங்கச்சி என்று சொல்கிறேன். அவள் எனக்கு மகள் தான். நாங்கள் எல்லோரும் தங்கச்சின்னு கூப்பிட்டு அவள் தங்கச்சி ஆகியிருக்கிறோம். ஆனால் இல்லை, அக்கா இல்லை, மகள். எனக்கு மகள் தான். மகள் விட்டு தான் நாங்கள் போய்கண்டிருக்கிறோம். காரில் போய் அப்படி உங்களுக்கு இதுகள் அழகான இடத்தை எடுத்து உங்களுக்கு காட்டிக்கண்டிருக்கிறோம். பாருங்கள் இப்படியே நாங்கள் போய்கண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் காரில் இருக்கிற பாட்டுகள் போட்டபடியாக இந்த நேச்சுரலாம் நாங்கள் போடையில். அதனால் இந்த வீடியோவை நான் பாட்டுக்காண்டி தான்ட்டு திரும்ப வாய்ஸை கொடுத்து போய்கண்டிருக்கிறோம். சூப்பராக இருக்குது. கார்களில் போய்க்க அப்படியே வெளியில் இருக்கிற இதுகளையும் ரசிச்சுக்கண்டு நாங்கள் போகலாம். 2 பக்கமும் பார்த்துக்கண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்கள் பாருங்க கிட்டத்தட்ட அக்காண்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். மகளின் வீட்டுக்கிட்ட, அக்காண்ட மகள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.